ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாரி பிளவுஸோட டிராஃப்டிங் பேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பேக் பார்ட் ஆஃப் த பிளவுஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இதோட மெஷர்மெண்ட் நான் இப்போ இது பண்றதுக்கு மெஷர்மெண்ட் வந்து லெங்த் ஆஃப் த பிளவுஸ் 13 inches, செஸ்ட் வந்து 34 inches, waist 28 inches, across shoulder 14 inches and back depth 8 inches and armhole வந்து 14.5 inches தான். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல எப்பவுமே லெங்த் தான் நம்ம மெஷர் பண்ணி வரைஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ முதல்ல லெங்த் வரையணும். லெங்த்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கீழே பாட்டம் ஹெம் எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அது வரைஞ்சிக்கலாம். இது ஒரு 1/2 inch நான் வரைஞ்சிருக்கிறேன், எங்க 1/2 inch. ஸோ திஸ் இஸ் இது வந்து சீம் அலவன்ஸ் நமக்கு. ஓகே, அண்ட் தென் இங்க வந்து ஃபோல்டில் வரும், பிளவுஸ் வந்து ஃபோல்டில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இங்க வந்து மெஷர்மெண்ட் லெங்த் எவ்வளோன்னு பார்க்கணும். லெங்த் வந்து 13 inches. ஸோ 13 inches மெஷர் பண்ணிட்டு இங்க ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு நீங்க இங்க ஒரு லைன் வரைஞ்சுக்குங்க. ஓகே, இது வந்து நம்ம பிளவுஸோட ஹைட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 inch ஃபார் சீம் அலவன்ஸ் கொடுத்து இன்னொரு லைன் வரைஞ்சிருங்க. ஸோ இது வந்து லெங்த் ஆஃப் த பிளவுஸ். சீம் அலவன்ஸ் இங்கேயும் சீம் அலவன்ஸ் இருக்குது. ஓகே, 1/2 inch சீம் அலவன்ஸ். நெக்ஸ்ட் டெப்த் ஆஃப் ஆர்ம் ஹோல் பார்க்கணும். டெப்த் ஆஃப் ஆர்ம் ஹோல் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு சொன்னா, நம்ம செஸ்ட் இருக்குதுல்ல, செஸ்ட் வந்து எவ்வளோ? செஸ்ட் வந்து 34. ஓகே, 34. அதை வந்து யூ ஹேவ் டு டிவைட் பை 6. 6ஆல டிவைட் பண்ணா 5.6 inches வருது. 5.6 inchesக்கு நம்ம டிராப் பண்ணணும். இங்க இருந்து இப்போ இங்க 5.6 இங்க இருந்து எடுக்கணும். ஓகே, 5.6 inches. 5.5 plus 6. So this is the place for armhole depth. இப்போ நம்ம இங்க ஒரு லைன் வரைஞ்சுக்கலாம். ஓகே, so this is the armhole depth. இப்ப செஸ்ட் எங்க வருதுன்னு மார்க் பண்ணலாம். செஸ்ட் வந்து நமக்கு 34 inches. ஸோ 34 inches நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பை 4. ஓகே, ஸோ தட் இஸ் 8.5. நான் இங்க ஈஸ் கொடுக்கல, 8.5 inches மட்டுமே நான் மார்க் பண்ண போறேன். இங்க வந்து 8.5. திஸ் இஸ் 1/4 ஆஃப் யோர் செஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ அது இங்க இருக்கு. அண்ட் தென் வேஸ்ட் லைன் பார்க்கலாம். வேஸ்ட் வந்து இங்க வருது. வேஸ்ட் வந்து 28 inches. ஸோ 28 நீங்க வந்து டிவைட் பை 4 டிவைட் பண்ணீங்கன்னா 7 inches வருது. 7 கூட 3/4 inches நீங்க இங்க ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த 3/4 inches வந்து இங்க டாட்க்கு வரும். ஓகே, ஸோ 7 and 3/4 நீங்க மார்க் பண்ணிடுங்க. 7 and 3/4 inches வந்து இங்க வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் 7 and 3/4. ஸோ 3/4 நீங்க இங்க ஒரு மார்க் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் வேஸ்ட் மெஷர்மெண்ட். திஸ் இஸ் யோர் செஸ்ட் மெஷர்மெண்ட். திஸ் இஸ் யோர் வேஸ்ட் மெஷர்மெண்ட். இப்போ நம்ம அக்ராஸ் ஷோல்டர் பார்க்கலாம். அக்ராஸ் ஷோல்டர் வந்து எப்பவுமே நம்ம தட் இஸ் ஹை நெக் பிளவுஸ் தச்சோம்னா அக்ராஸ் ஷோல்டர் இஸ் 14 inches. So if it high neck blouse நம்ம கரெக்டா இங்க 7 inches வைப்போம். ஓகே, பட் சின்ஸ் இது வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கிற பிளவுஸ், நாட் வெரி டீப் தோ, 8 inches deep or 9 inches deep, 10 inches deep, some people யாருக்காவது 11 inch deep வரைக்கும் நம்ம போகும்போது இங்க அக்ராஸ் ஷோல்டர் கம்மி ஆயிட்டே வரும். 6ல இருந்து 5.5, 5.2, அப்புறம் 5 அந்த மாதிரி கம்மி ஆகும். ஏன் தெரியுமா? அப்பதான் ஷோல்டர் ஓட ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு லூஸா இங்க கழண்டு வராது. ஓகே, இப்போ இந்த 34 inch செஸ்ட்க்கு அண்ட் அக்ராஸ் ஷோல்டர் பிகாஸ் ஆஃப் 8 inch இங்க பேக் டெப்த் வர்றதுனால நான் இங்க வந்து இதை டிவைட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 34 செஸ்ட் வருது இல்ல,
இது ஒரு மெத்தட். இது ஆக்சுவலி 34 அதை வந்து நீங்க வந்து 34 டிவைட் பை 6.5 பண்ணீங்கன்னா 5.2 இன்ச்சஸ் வருது. ஸோ ஆக்சுவலி நீங்க 5.2 இன்ச்சஸ் தான் இங்க வைக்கணும். ஓகே, 5.2 இன்ச்சஸ் இதுதான் அக்ராஸ் ஷோல்டர். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இங்க ஸ்ட்ரெயிட் லைன் இங்க வரைஞ்சுக்கலாம். இது வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் பிளஸ் அக்ராஸ் ஷோல்டர். ஓகே, ஸோ இது அக்ராஸ் ஷோல்டர் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து செஸ்ட்டுக்கும் நம்ம இங்க மார்க் பண்ணியாச்சு, வேஸ்ட்டுக்கும் நம்ம இங்க மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்க இந்த டாட் லைன் வரையலாம். டாட் லைனுக்கு எப்படி வரைவோம்னு சொன்னா, இங்க வந்து இங்க இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் வருது இல்ல, அதுல 3.5 இங்க மார்க் பண்ணிடுங்க, ஹாஃப். ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து நீங்க 3/4 இன்ச்சஸ் இங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் எக்ஸ்ட்ரா ஃபார் இந்த டாட்க்கு. அப்ப அந்த 1/4 இன்ச்ச நீங்க இங்க பாதியா டிவைட் பண்ணிடணும். பாதியா டிவைட் பண்ணணும்னா இதுல 6 தான் 1/4 இன்ச். ஸோ நீங்க இதுல 3 இந்த பக்கம் 3 பாயிண்ட். ஸோ இந்த பக்கம் 3 பாயிண்ட், இந்த பக்கம் 3 பாயிண்ட் வந்து டாட் லைன். ஓகே, இப்போ நீங்க டாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா இப்படி வரைஞ்சிடலாம். ஸோ டாட்டோட லெங்த் வந்து நம்ம இங்க இருந்து 4 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இங்க இருந்து 4 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். ஓகே, இங்க இருந்து 4 இன்ச்சஸ். ஓகே, ஸோ this is the dot line. ஸோ இது அப்படியே நீங்க இங்க ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் பேக் டாட் லைன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இது கூட ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து செஸ்ட், இது வேஸ்ட், அந்த 2 லைனையும் நீங்க ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த சீம் அலவன்ஸ் பிளஸ் கொஞ்சம் சைட்ல கொடுக்கறதுக்கு நீங்க இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் இங்க வந்து ஃபோல்டு. திஸ் ஷுட் பி ஆன் ஃபோல்ட். நீங்க துணி கட் பண்ணும்போது ஃபோல்டுல வச்சு இதை கட் பண்ணணும். இப்போ ஷோல்டர் விட்த் நமக்கு எவ்வளவு வேணும்னு பார்க்கலாம். 2 இன்ச்சஸ் தான் வேணும். ஸோ 2 இன்ச்சஸ் பிளஸ் 3/8 இன்ச்சஸ் ஃபார் ஸ்டிச்சிங் கொடுக்க போறோம் நம்ம இங்க. ஸோ அதனால இங்க வச்சுட்டு 2 இன்ச்சஸ் பிளஸ் 3/8. ஓகே, ஸோ 3/8 இங்க கொடுத்தோம்னா இங்க ஒரு 2 இன்ச்சஸ், இங்க அகைன் ஒரு 3, இங்க வரைக்கும் வரும். ஓகே, ஸோ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா மெஷர் 2.5 இன்ச்சஸ் வருது. ஓகே, ஸோ இப்போ இங்க இருந்து கீழே நீங்க பேக் டெப்த் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து வரையணும். இது ஆர்ம் ஹோல் டெப்த், இது நெக்குக்கு நம்ம கொடுத்தாச்சு லைன். இப்போ நம்ம வந்து பேக் நெக் டெப்த் பார்க்கலாம். பேக் நெக் டெப்த் வந்து 8 இன்ச்சஸ். ஸோ அதை இங்க மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சஸ்க்கு இங்க மார்க் பண்ணிட்டு இங்க இருக்குது உங்களுக்கு பேக் டெப்த். ஸோ பேக் டெப்த் இங்க வருது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், இங்க தான் நெக் டெப்த்தோட லைன் டிரா பண்ணணும். இப்படி டிரா பண்ணீங்கன்னா இங்க வந்துடும். இங்க வந்து 2.5 இன்ச்சஸ் இருக்குது நெக்கோட வித்து. ஓகே, அப்போ இங்க வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். 2.5 வருது. 2.5 வருதுன்னா நீங்க இங்க 2.25 வச்சீங்கன்னா சரியா இருக்கும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா அப்படி வந்தாதான் அந்த நெக் ஃபிட்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது வரைஞ்சதுக்கு அப்புறமா இங்க ஒரு கர்வ் வரைஞ்சிடலாம். அது வந்து நீங்க இப்படி வச்சுட்டு நீங்க வரையலாம். Okay, this is your back neck depth. Okay, so இதுவும் முடிஞ்சிடுது உங்களுக்கு. So arm hole curve நீங்க இதுக்கும் மிட் பாயிண்ட் வரையணும். மிட் பாயிண்ட் வந்து இதோட மிட் பாயிண்ட் எங்க இருக்கு பார்க்கலாம். 5க்கு வந்து 2.5 இங்க தான் மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட் மீட் பண்ற மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் கர்வை வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி வரையணும். ஓகே, இதுதான் பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். இது வந்து 2 இன்ச்க்கு ஷோல்டர் வெட் வந்து உங்களுக்கு அந்த சைட் சீம் சொல்லுவோம்ல அது. ஸோ இது வந்து பேக் ஆர்ம் ஹோல் கர்வ்.
இங்க வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஆக்சுவலி நம்ம டாட்க்கு வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் நல்ல ஷேப் வரதுக்காக இது வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து பேட்டர்ன் மாஸ்டர் வந்து இங்க டாட்க்கு இங்க இருந்து இங்க வரைஞ்சுக்கணும் இப்படி. ஓகே, இது அப்புறம் இங்க வந்து நீங்க கொஞ்சம் மேல கொஞ்சம் இப்படி ஒரு ஷேப் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பொதுவா நீங்க பார்த்திருப்பீங்க பிளவுஸ்ல வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கும். ஸோ அது இறங்காம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஷேப். ஓகே, இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளவுஸ் ஃபிட்டிங் நல்லா இருக்கும் வேஸ்ட்ல. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம், பேக் முடிச்சிட்டோம். நான் இதை கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இதை கட் பண்ண போறேன். பேக் பார்ட்டை கட் பண்ண போறேன். நம்ம பேக் பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 14.5 inches. ஸோ அதுல பாதி இங்க இருக்கணும் ஆக்சுவலி. ஸோ பாதி வந்து 7.25. ஓகே, ஸோ அதுக்கு நீங்க டேப்பை கரெக்டா இங்க வச்சுக்குங்க. அதாவது எங்க நீங்க ஸ்டிச் பண்ண போறீங்களோ இந்த எக்ஸாக்ட் இந்த கர்வ்ல இல்ல, அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல நம்ம ஸ்டிச்சிங் எங்க பண்ண போறோமோ அது பக்கத்துல நீங்க இப்படி வச்சுட்டு இப்படியே நீங்க கர்வ்ல இப்படி வச்சுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். இங்க பாருங்க, இங்க வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டே நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த 7.25 கரெக்டா இங்க வருது பாருங்க. சி, ஸோ இது திரும்பியும் நான் இந்த பக்கம் அப்படியே எடுத்துட்டு போறேன் பாருங்க. ஓகே, இப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இங்க வரும் 7.25. இது வந்து ஃபோல்டுன்னு எழுதிக்கணும். This should be on fold. And இது வந்து chest size வந்து இது 34 inches. Okay, so waist வந்து 28 inches waist. இதை நீங்க அப்படி நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க பிளவுஸ் நீங்க உங்களுக்கு 34 inches size chest and 36 bust line இருந்ததுன்னா இந்த பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கா இருக்கும். இது வந்து நம்ம ஃபேப்ரிக்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டு இதை இப்படி ஜாயின் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். எங்கெங்க நாட்ச் போடணும்னு காட்டுறேன். சி, இங்க நாட் போட்டுக்கணும், அதே மாதிரி இங்கேயும் நாட்ச் போட்டுக்கணும், இந்த டாட்ஸ்லயும் நாட்ச் போட்டுக்கணும். ஓகே, டாட்லயும் நாட்ச் போட்டுட்டு இங்க போட்டுக்கணும். அவ்வளவுதான். ஷோல்டருக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஓகே, பட் எனிவே ஷோல்டருக்கு நமக்கு தெரியும். So this is the back pattern for the blouse for size 34 chest size and 28 waist length. Okay,